தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் தூய்மையான உள்ளம் உடையவர்களாக காணப்பட வேண்டுமாம். அதாவது நம் இதயம் சுத்த இதயமாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அந்த பொய்கள், களவுகள், எரிச்சல்கள், பொறாமைகள், கோபங்கள், இப்படி மனிதருக்குள் காணப்படுகின்ற இந்த சுபாவங்களை நாம் முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி நம் இதயம் ஒரு தூய்மையாக, எந்த ஒரு கள்ளம் கபடமோ, எந்த ஒரு வன்கண்களோ, பொறாமைகளோ, எரிச்சல்களோ, இப்படி எந்த இறைவனுக்கு பிரியமற்ற காரியமும் நம் இருதயத்தில் இல்லாமல் பரிசுத்தமான இதயமாக நம் இதயம் மாறும் பொழுது நாமும் தூய்மையானவர்களாக காணப்படுவோமாம். அப்பொழுது நம்மை கர்த்தர் கூறுகின்றார், நாம் பெயர் பெற்றவர்களாம், கடவுளை நாம் காணலாமாம். இப்படி இந்த செய்தி மூலமாக கர்த்தர் நமக்கு ஆலோசனை கூறியுள்ளார். பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீர்களா? நாம் கர்த்தரை அனுதினமும் தரிசிக்கலாம் என்றால் எவ்வளவு பாக்கியவான்கள் பார்த்தீர்களா? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தூய்மையான உள்ளத்தோடாய் நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் நாம் இன்றிலிருந்து தினமும் அதிகாலையில் எழுந்தவுடனே இறைவனிடம் நம் இதயத்தை ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் கூறுகின்றார், உன்னை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர் நானே, என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியுள்ளார். பிரியமானவர்களை, நாம் நம்மை பரிசுத்தவானாக முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய முயற்சியில் நாம் தோற்று விடுவோம். ஆனால் கர்த்தரை நாம் முழுமையாக சார்ந்து, நீர்தான் என்னை பரிசுத்தப்படுத்த முடியும் என்று அவருடைய பாதத்தில் நாம் சரணடைந்து விட்டோம் என்றால் கர்த்தர் நம்முடைய அவருக்கு தேவையற்ற அந்த குணங்களை, பரிசுத்தத்திற்கு எதிராக உள்ள நம் இதயத்தில் காணப்படுகின்ற அந்த தீமையான குணங்களை நம்மை விட்டு முற்றிலும் மாற்றி நம்மை மிகுந்த பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக மாற்றுவார். அப்பொழுது நாம் அனுதினமும் இறைவனை தரிசிக்கலாம். இறைவனை நாம் அனுதினமும் தரிசிக்கும் பொழுது நாமும் தேவ தூதர்களைப் போன்று இறைவனுடைய தூதர்களாக மாறி நாம் அதிசயங்களை செய்யலாம். பேய்கள் நம்மை கண்டால் ஓடும், நோய்கள் குணமாகும். ஏன் கர்த்தர் கூறியுள்ளார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் அதிகமான அற்புதங்களை செய்வார்கள் என்று கூறியுள்ளார். பிரியமானவர்களை, அப்பொழுது நாமும் மிகுந்த பரிசுத்தமாக இருந்தால் அற்புதங்களை செய்கின்ற ஒரு பாத்திரமாக மாறி இறைவனுக்கு சாட்சிகளாக வாழலாம். ஆகவே இன்றிலிருந்து நம் குணங்களை, நம் இருதயத்தை கர்த்தரிடம் ஒப்படைத்து பரிசுத்த இருதயமாக மாற்றுவோம். இறைவனை முகமுகமாய் தரிசித்து ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அப்பா, நாங்கள் மிகவும் தூய்மையான இருதயம் உள்ளவர்களாக காணப்படும் பொழுது உம்மை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்கலாம் என்று நீர் கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் எங்கள் சுய பிரயாசத்தின் மூலம் நாங்கள் சுத்தமாக வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி எடுத்த போதிலும் சுத்தம் அடையவில்லையே என்று இப்பொழுது கண்ணீரோடும் கவலையுடனும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய இருதயத்தை சுத்த இருதயமாக
மாற்றுங்க, எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுங்க. உம்மை முகமுகமாய் அனுதினமும் தரிசிக்கின்ற ஒரு தூதர்களை போன்ற அந்த அனுபவத்தை தாங்க. அதன் மூலம் அதிசயங்களையும் அற்புதங்களும் எங்கள் மூலமாக நடைபெற்று நாங்களும் உமது சாட்சிகளாக வாழ எங்களையும் எங்கள் சந்ததியை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.